எதிர்க்கக்கூடிய வேலையை வந்து நாம தான் செய்யணும். நாம செய்யலைன்னா, மக்களாகி நாம வந்து இறங்கி தெருவில் இறங்கி போராடலனாக்கா நிச்சயமா இது மாறாது. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி பிஜிஎம்எல்ல மூடினாங்க. பிஜிஎம்எல்ல மூடிய பிறகு அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு இந்த ஊர்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு எம்எல்ஏ கூட ஒரு கேள்வி எழுப்புறாங்க அசம்பிளியில வந்து, எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது வேணும் அது வேணும், வெறும் கட்டடம் தாங்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப இன்னைக்கு ரயில் பிரச்சனை கூட இன்னைக்கு எம்எல்ஏ பார்த்தன்றாங்க, எம்பி மனு கொடுத்தா போன்ல பேசினாரு. இன்னும் மரியாதை கொடுத்து அந்த அதிகாரிங்க வந்து உடனடியா அந்த விஷயத்த மாத்தணும் இல்ல. வணக்கம், நான் தங்கராஜ், சிபிஎம் கட்சியினுடைய தாலுகா செயலாளர், நகரசபை உறுப்பினராக இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பாக என்னன்னாக்கா, இந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்னுடைய நிலைமை. இன்னைக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, இன்னைக்கு கிடையாதுங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய சர்க்குலரு. பாரத் நகர் போஸ்ட் ஆஃபீஸு, விஎம்எல் நகர் போஸ்ட் ஆஃபீஸு, சாம்பியன் ரிவ்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் கூட வந்து மூடணுன்ற மாதிரி தான் ஒரு சர்க்குலர் வந்துக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, சென்ட்ரலைஸ் பண்ணுகிறாங்க. ராபர்ட்சன் பேட்டுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு எல்லாம் இந்த பின்கோடுகள்லாம் வேலை செய்யாது. இப்போ நாம் வந்து மணி ஆர்டர் பண்ணோமோ இல்லை ஸ்வீட் போஸ்ட் எல்லாமே கூட அங்கே தான் போய் பண்ணோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. இப்போ நாம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா பிரான்ச் ஆஃபீஸர்ஸுங்க இருந்துச்சு. ஃப்ராங்கின்கோல இருந்துச்சு, மஸ்கத்தில் இருந்துச்சு, கார்னேஷன் டவுனில் இருந்துச்சு, அசோக் நகர், இடி பிளாக், அம்பேத்கர் நகர் இடையில இருந்தது. இது மாதிரி பிரான்ச் ஆஃபீஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கெல்லாம் இருக்கும், நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மூடிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இது மாதிரியான இதுங்கெல்லாம் மூடுவாங்க. இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸஸ் நம்ம எடுத்துக்கினாக்கா, இன்னைக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, ஏடிஎம் பண்றாங்க, ஏடிஎம் வசதிகள் இருக்குது, இன்னைக்கு ஆதார் கார்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு அதுலயும் குறிப்பா வந்து பென்ஷன். இன்னைக்கு கிட்டத்தட்ட கோலார் தங்கவேல் தாலுக்கால எடுத்துக்கினாக்கா, பேத்மங்கலம் காமசுந்தரம் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 18,000 பென்ஷன் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல நம்ம நகரப்புறம் மட்டும் எடுத்துக்கினாக்கா கிட்டத்தட்ட 12,000க்கு மேல வராங்க. இதுல ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இப்போ சாம்பியன், மாரிகப்போ, கோரமண்டல் இதெல்லாம் எடுத்துக்கினாங்க. மைனிங் பகுதிகளில் டென்சிட்டியில் அதிகம், ஜனங்க அதிகமா இருப்பாங்க. ஏரியா சின்னது, குறுகிய ஏரியா. கிட்டத்தட்ட 2,000 பேர் மேல இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னாக்கா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கிறதுக்கு, குறிப்பா இல்ல ஹேண்டிகேப் பென்ஷன் வாங்கிறதுக்கு, விடோ பென்ஷன் இதெல்லாம் வாங்க போகும்போது காலையில இருந்து ஆரம்பிக்கும். இத்தனை பேருக்குன்னு தான் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். அது ஆன பிறகு என்ன பண்ணிடுவான், அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுவான் வீட்டுக்கு. மறுபடியும் அந்த வயசானவங்க போகணும், இல்ல ஆட்டோ சார்ஜ் ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் செலவு பண்ணி போயிருப்பாங்க. மறுபடியும் நாளைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் மூடிட்டாங்க. இன்னைக்கு சாம்பியன் மூடுவோம், நாளைக்கு கோரமண்டல், அதுக்கு அடுத்த மாறி போக மூடுவோம். அப்போ எல்லாமே இங்க வந்து ராபர்ட்சன் பேட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அங்கிருந்து போஸ்ட்மேனுங்க வந்து இன்னைக்கு பென்ஷன் கொடுக்கறதுலயே இருக்கக்கூடிய குளறுபடியெல்லாம் நமக்கெல்லாம் அறிஞ்ச விஷயம் தான். 50-100 ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துக்கு வராத ஒரு சூழ்நிலை. இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு தம்மு உக்காரல, இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த பிரான்ச்சஸ்ங்களை ஏற்கனவே மூடுந்து இப்ப இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸஸ்ல மூடுறது. இன்னும் குறிப்பா பாக்கணும்னாக்கா, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து எஃப்டி பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணனாக்கா ஏஜ்டு, இத்தனை ஏஜுக்கு அப்புறம் வந்து பேங்க்ல போனா நம்மளுக்கு 7.4% வட்டி. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 8.2% வட்டி. அதுவும் கூட பேங்க்ல என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் வட்டி விகிதம் குறைஞ்சிச்சுனாக்கா அந்த வட்டியை குறைச்சிடுவோம். போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படி கிடையாது, 5 வருஷத்துக்கு அதே வட்டி தான் இருக்கும். அந்த 5 வருஷம் அவங்க பிக்சட் பண்ணாங்களா, அது மாற்றம் வராது. இது மாதிரியான வசதிங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா, இந்த ஊர்ல தொடர்ச்சியா எல்லாத்தையும் மூடிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஒண்ணு, நாம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த பிரான்ச்சஸை மூடுந்து, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்களை வைக்கக்கூடிய வசதிங்க இருக்கக்கூடியது, இந்த பென்ஷன் ஹோல்டர்ஸுங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய வேலையை வந்து நாம தான் செய்யணும். நாம செய்யலைன்னா, மக்களாகி நாம வந்து இறங்கி தெருவில் இறங்கி போராடலனாக்கா நிச்சயமா இது மாறாது. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி பிஜிஎம்எல்ல மூடினாங்க. பிஜிஎம்எல்ல மூடிய பிறகு அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு இந்த ஊர்ல. இப்போ அதிகமான படிச்சவன் இருக்கக்கூடிய ஊரு. ஐடி இங்க வந்து கவர்மெண்ட் ஐடி இருக்கும், பல்வேறு ஐடிகள் இருக்கும், டிப்ளமா கோர்சஸ் இங்க இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். ஆனா இங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் குறிப்பா தலித் மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாக்கா நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை எடுத்துன்னு போய் மாத்தினாங்க. இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைனர்ஸ் ஹெல்த்னு இருந்துச்சு மைனிங் பகுதியில, அதுவும் இன்னைக்கு மாத்திட்டாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு, அது ராபர்ட்சன் பேட்ல இருந்துச்சு, அதையும் மாத்திட்டாங்க. இன்னைக்கு பல மாற்றங்களை இன்னைக்கு நாம வந்து பாக்குறோம்.
ஆர்டி ஆபீஸ் இங்க இருந்து மாத்தணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் போராடி இங்க நிக்க வச்சோம். எஸ்பி ஆபீஸ் மாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இது ஒரு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல. ஆரம்பத்துல டிஸ்ட்ரிக்ட்களை வந்து பிரிக்கும் போது கோலார் தங்கவயல்ல கூட ஒரு தனியான டிஸ்ட்ரிக்டா பண்ணணுன்ற ஒரு பரிந்துரை இருந்தது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இருக்கக்கூடிய கோலார். இன்னைக்கு கர்நாடகத்துல எடுத்துக்கினா கூட அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நகரத்துல வந்து ஒரு 12வது 13வது இடத்துல கோலார் தங்கவயல் இருக்கும். கோலார்லயே வந்து மற்ற எந்த நகரங்களும், கோலார் மாவட்டத்துல எந்த நகரத்திலயும் இல்லாத பாப்புலேஷனும் இந்த ஊர்ல தான் இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அப்போ இங்க வந்து ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷல் எஸ்பி, ஸ்பெஷல் ஆர்டிஓ. ஆனா இதனுடைய நிலைமெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆர்டிஓனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். எஸ்பி ஆபீஸ் போகக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாம் போராடி அதை நிறுத்தி வச்சது இருக்குது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு எம்எல்ஏ கூட ஒரு கேள்வி எழுப்புறாங்க அசம்பிளில வந்து, எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது வேணும் அது வேணும், வெறும் கட்டடம் தாங்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப அது கேட்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, குண்டுராவ் சுகாதாரத்துறை அமைச்சர் என்னன்றார், இல்ல 2018-19 சொல்றாரு அவர். அன்னைக்காத்த வந்து நாங்க வந்து அந்த ஸ்டேட்டஸை இறக்கிட்டோம், டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் போஸ்டே கிடையாதுங்கன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தண்ணி கூட இன்னைக்கு இந்த ஊர்ல குடிக்கிற தண்ணி நாம வந்து பேத்மங்கல தண்ணியில தான் பருப்பை வேக வச்சு அரிசியை வேக வச்சு சாப்பிட்டு இருந்த காலகட்டம். அந்த யூனிட்டே இன்னைக்கு ஆபத்துல இருக்கு. அந்த கோலார் கோல் ஃபீல்ட்ஸ் வாட்டர் ரிசர்வாயர் ஃபார் அது அந்த கோலார் கோல் ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை அச்சு ஒச்சியத்தானே என்னன்ற மாதிரி. அப்ப இந்த அலுவலகம் எல்லாம் கூட போயிருக்கக்கூடிய கல்வியில கூட முதல்நிலை கல்லூரி பார்த்தா எய்டட் காலேஜ். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்க்ளூடிங் நாமெல்லாம் கூட அந்த காலேஜ்ல படிச்சுதான் ஒரு டிகிரி கிடைச்சோம். அதிகமான டிகிரி ஹோல்டர்ஸ் வந்தாலும் கூட இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஊர்ல. எம்காமோ, எம்எஸ்சியோ, எம்பிஏவோ, எம்சிஏவோ, இது மாதிரியான வளர்ச்சி பாதையை பத்தி இதெல்லாம் நாம யோசிக்கணும். இதெல்லாம் யோசித்து இந்த போஸ்ட் ஆபீஸ் விஷயத்த வரும்போது இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமையா வருதுனாக்கா நாம எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். கோலார் தங்கவயல்ல பல்வேறு விஷயங்கள, குறிப்பா மைனிங் பகுதியில பல்வேறு விஷயங்களும் இழந்திருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒண்ணு போராடணும், இன்னொன்னு தேர்தல் நடக்கும் போது வந்து பணம் காசு இல்லாம மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்களை வந்து தேர்வு செய்யணும். ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சில பேர், சில எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது, ஓரளவுக்கு குறைபாடுங்க இருந்தே இருக்கும், அது வேற விஷயம். ஆனா மக்களை வந்து தேர்வு செய்யறது, நம்மளோட இருக்கிறவங்கள, நம்மளுக்காக சேவை செய்யக்கூடியவங்கள ஒண்ணு தேர்வு பண்ணோம். இன்னும் மக்கள் பிரச்சனையில வந்து நாம இறங்கி போறோம். இன்னைக்கு ரயில் பிரச்சனை கூட இன்னைக்கு எம்எல்ஏ பார்த்தன்றாங்க, எம்பி மனு கொடுத்தா போன்ல பேசினாரு. இன்னும் மரியாதை கொடுத்து அந்த அதிகாரிங்க வந்து உடனடியா அந்த விஷயத்த மாத்தலாம். இல்ல நான் பெங்களூர்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, அந்த 3:55க்கு ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய ட்ரெயின் இப்போ வந்து 2:50க்கு அதே டைம் மாத்திட்டு இருக்கிறான். அந்த சிட்டில இருந்து ஆரம்பிக்கல. சரி நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் நாளையில இருந்து ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து அந்த 3:55 டைமுக்கு மாத்துறேன். அது பெங்களூர்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்த வந்து பிற்காலத்துல நாங்க சொல்றேன். அட்லீஸ்ட் அந்த கன்செஷன் கூட கிடையாது, அந்த மரியாதை கூட கிடையாது நம்ம ஊருடைய பிரதிநிதிங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள். எனவே நாமெல்லாம் போராடக்கூடிய ஒரு வரலாறு படிச்சவங்க கோலார் தங்கவயல்ல. அந்த வரலாறு நம்ம தொடரணும், நிச்சயமாக போராடணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கூட கொஞ்சம் சிந்திச்சு தேர்வு செய்யணும். அது என்னுடைய வேண்டுகோளை வச்சு நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.